ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் உன்னதமானவர். அவரை பாடுவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரை துதிப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு தேவனால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனதார அவரை துதிப்போம். துதியின் அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாருக்குள்ள அந்த உற்சாகத்தின் ஆவியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, ஆமென். ஆறுதல் மழை, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியம் நீர்தான் ஐயா. பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியம் நீர்தான் ஐயா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. இயேசுவே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடுவோம், மகிழ்வோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஆமென். பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே.
பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. இயேசுவே உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் என்பது நம் மகிழ்ந்திருக்கும் ஒரு இடம். ஆமென். நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த உன்னத அனுபவங்களின் வெளிப்பாடு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் எங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை சந்தித்தாரோ அங்கெல்லாம் அவர்களுடைய வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுத்திருக்கிறார். எகிப்தில் ஆண்டவர் சொல்றார், நான் இறங்கினேன் அப்படின்றார். இஸ்ரவேலர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? இறங்கினேன். பாருங்க, ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், நீங்க எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். ஆமென். யாரும் வெறும் கையை என்ன செய்ய போறதில்ல, போக போறதே இல்லை. ஆமென். ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்துச்சா? ஆனா பாருங்க, அதற்கு முன்பு கொஞ்சம் எதிர்மறையா செஞ்சது இருந்துச்சு. அவங்க நினைச்ச மாதிரி பார்வோன் உடனே சம்மதம் தெரிவிக்கவில்லை. இவர்களுக்கு எகிப்தில் அனுகூலம் பெரிய லெவல்ல இல்லை. ஆனா முடிவு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீங்க எகிப்தியர்கள்ட்ட போய் கேட்டு வாங்க சொல்லு. அவர்களுடைய பொண்ணு வெள்ளி உடைமைகளெல்லாம் நினைச்சு வாங்க சொல்லு அப்படின்றார். இப்ப எகிப்தியர்கள்ட்ட போய் இஸ்ரவேலர்கள் கேட்கிறாங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவங்களுக்கு தயவை கட்டளையிட்டதுனால எல்லாம் தாராளமாக கொடுத்தாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒத்தே வராது. அது இப்போ ஆண்டவர் எகிப்தியருக்கு இஸ்ரவேலருக்கு வித்தியாசத்தை காட்டுறார். அவங்களாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்களாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவங்களுடைய வெள்ளாண்மை அழிஞ்சிட்டு, அவங்களுடைய விவசாயம் அழிஞ்சிட்டு, அவங்களுடைய மிருக ஜீவன்கள் அழிஞ்சிட்டு, எகிப்தியர்களுக்கு மத்தியில் எல்லார் வீட்லேயும் கூக்குரல், எல்லார் வீட்லேயும் மரணம். அப்ப யாருமே ஹாப்பியா இல்லை, யாருமே இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சந்தோஷமான மனநிலையில கொடுக்கிற மாதிரி இல்லை. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் தயவை கொடுத்தாரு. அழுதுட்டே இருந்தாலும் நிறைய அள்ளி கொடுத்துருக்கேன் பாருங்க. வீட்டில் என்னது மரணம், அழுக. ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் போய் கேட்கும் போது அவன் கொடுக்குறான் பாருங்க. நம்முடைய புத்திக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி கொடுத்தாங்கன்ற மாதிரி இருக்கு. பைபிள் சொல்லுது, எகிப்தியரை இஸ்ரவேலர் இவ்விதமாய் கொள்ளையிட்டார்கள் இருக்கு. அத்தனை வருஷமும் அவங்க பட்ட பாடுகளுக்கு, அவங்க அனுபவிச்ச வேதனைகளுக்கு நல்லா அள்ளிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். என்னெல்லாம் ஆண்டவர் தருவேன்னு சொன்னாரோ அதெல்லாம் தந்துட்டே இருப்பார். என்னதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்வார். அப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றவங்களுக்கு அதான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஏன்னா நம்ம வெளியில இருந்தோம்னா எல்லாம் எதிர்மறையா இருக்கு, பார்க்கறதுலாம் எப்படி இருக்கு, எதிர்மறையா இருக்கு. ஆனா கர்த்தர்ட்ட வந்தா கர்த்தர் பாசிட்டிவா பேசுறாரு. அல்லேலூயா. கர்த்தர் பேசுறது வெளியில நடக்கிறது எப்படி இல்லை, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா கர்த்தர்ட்ட வந்தா சொல்றாரு, நான் உனக்கு தயவு தருவேன், நீங்க கொள்ளையிடுவீர்கள்ன்றாரு.
அங்கே எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலர்களை பார்த்தாலே இப்போ டென்ஷனாக இருக்குது, எரிச்சலாக. இவ்வளோ காரணம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுக்கு யார் தான் காரணம்? இஸ்ரவேலர்கள் தான் காரணம். இன்னைக்கு நம்ம எகிப்து இந்த பாடுபடுதுன்னா அதுக்கு யார் தான் காரணம்? இஸ்ரவேலர்கள் தான் காரணம், அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அவங்க கண்ணில் நான் என்ன தருவேன்? தயவை தருவேன்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே வெளியே மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், நமக்கு சம்பந்தப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், நமக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்திட்டே இருப்பார். அதெல்லாம் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்கள் அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அதனால தான் உங்கள் சமூகத்தில் மகிழ்ச்சி, பரிபூரண ஆனந்தம். ஹல்லேலூயா. நடக்கிற காரியங்கள், கேள்விப்படுற காரியங்கள், வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லைப்பா. நீங்கள் எங்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறீங்க அதை தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எங்களை சந்திக்கும் போது என்ன பேசுகிறீங்க அதை தான் நாங்கள் கேட்குறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம், சுதந்திரவாளிகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம், விடுதலை அடைந்தவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் நாங்கள் நினைச்சு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நமக்காக செயல்படுகிறார், கர்த்தர் நமக்காக முன் செல்லுகிறார், காரியங்களை அவர் நமக்காக கைகூடி வர பண்ணுகிறார். எல்லாரும் என் கூட இருக்கிறாங்க, நான் பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. வழியில் வனாந்தரம், அவங்க நடந்து போனால் சோர்ந்து போயிடுவாங்க. அதனால நீங்களே அவங்களுக்கு என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்கன்றாரு. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அங்கே ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனால் அங்கே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. எந்த விதத்திலும் ஆகாரங்கள் அங்கே ஆயத்தம் செய்யப்படவும் இல்லை. ஆண்டவர் இப்படி செய்ய போறாரு அப்படிங்கிறது யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. கடைசியில் பாருங்க, நீங்களே தேடி பார்த்து ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னா 5 அப்பமும் 2 மீன் தான் கைக்கு வருது. ஆனால் அங்கே இருந்த கூட்டத்துக்கு இது ஏமாத்திரம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவர்கிட்ட இருக்கிற ஆட்கள்கிட்ட, இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. ஆண்டவருடைய கரத்திற்கு அந்த 5 அப்பம் அந்த 2 மீன் கொண்டு வரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டது. எல்லாரும் இப்போ திருப்தியாக சாப்பிட்றாங்க. மீதம் 12 கூடைகள் என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. ஆமென். எல்லாருக்கும் சந்தோஷம்தான், எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். அப்போ பாருங்க, கர்த்தர் தன்னிடத்தில் இருக்கும்போது அவர் சொல்றதும் அங்கே நடக்க போகிற காரியத்துக்கு என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை, ஒத்து வராதது போல இருந்தது. ஆனால் அவருடைய பிரசன்னத்திலேருந்து ஒரு வார்த்தை வந்துட்டுன்னா அது எப்படினாலும் நடந்துடும். உடைய சமூகத்திலேருந்து ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்றார் அப்படின்னா அதை கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றியே தீர்வார். அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. ஆமென். கோடி நன்றி சொல்லுவோ. 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தா, இன்றைக்கும் பெருகச் செய்வான். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா, 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. இயேசுவே, பொன்னோடும் பொருளோடு புறப்பட செய்தாரே. ஆமென். பலவீனம்
இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. ஆமென். இயேசுவே, காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். கற்பாறையை தண்ணீர்கள் ஆமே. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. இயேசுவே, தேவனே, தந்து நிறைவோடு நடத்திடுவா. ஆமென். நிறைவோடு நடத்திடுவா. ஆமென். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வா. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. பாடி கொண்டாடுவோ, ஆமென், கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா. ஆமென். ஓஹோ, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு பிறருக்கு பிறருக்கு. நல்ல கரங்களை தட்டி எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரே, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் எங்களை மாற்றுகிறவரே, எங்கள் மூலமாய் நன்மைகளை புறப்பட செய்கிறவரே, எங்கள் கரங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுகிறவரே, எங்களுடைய தேவைகளை மாத்திரமல்ல எங்கள் மூலமாய் அநேகருடைய தேவைகளை சந்திக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருப்பப்பா. ஆமென். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு, நான் ஒரு தனி மனிதன், என்ன ஆண்டவர் என்ன செய்ய போறார், ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. இந்த மெசபடோமியால, இந்த கல்தேயருடைய பட்டணத்தில், என் சொந்த ஊர்ல ஓகே கொஞ்சம் நான் பிரபலமா இருக்க போறேன்னா பரவாயில்லங்களாம். இந்த ஊருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன்னா சரி, கொஞ்சம் இதை எங்க அப்பா பெரிய பிசினஸ் நினைச்சாரு பண்றாரு, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, அறிமுகமே இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போறேன், அங்க வச்சு உன்னை ஆசீர்வதிக்க போறேன், அங்க உன் சந்ததியை நான் பெருக பண்ண போறேன், உன்னை நான் இந்த முழு உலகத்துக்குமே எப்படி மாற்ற போறேன், ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருகிறார், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தருகிறார். உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய போறார் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும், ஆமா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் தலையே சுத்திரமா இருக்கு. அல்லேலூயா. எப்படி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் உங்களை வச்சு என்ன செய்ய போறார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உலகத்துக்கே நீ எப்படி மாற போற, ஆசீர்வாதமாய் மாறப்போகிறாய். அப்போ அவனுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு
அவனுக்குள்ள அவிசுவாசம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பாருனார். ஒரு அடையாளத்தை காட்டுறார். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன கூடுமானால் நீ என்ன செய், எண்ணி பார். அப்ப இதை போல நான் உன் சந்ததி என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். பூமியின் தூளத்தனையா நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். ஆண்டவர் அவன்கிட்ட காட்டுறார். அல்லேலூயா. ஏன்னா அவன் நினைக்கிறான் எலெயாசரா இருப்பானோ, இஸ்மவேலா இருப்பானோ அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் இல்லப்பான்னு ஒரு சாம்பிள் நினைச்சார், காட்டுறார். ஒரு சிக்னல் காட்டுறார், ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நினைச்சார், காண்பிக்கிறார். அப்போ அதுதான் தைரியம், அதுதான் விசுவாசம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் செய்ய போகிற ஒரு ஆசீர்வாதமான காரியத்திற்கு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் அந்த அடையாளத்தை என்ன செய்வார், காட்டுவார். ஏதாவது ஒரு சாம்பிள் ஆண்டவர் காட்டிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது, நம்ம விசுவாசத்தில் பலவீனமாக மாறிடக்கூடாது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்பதை நம்ம புரியணும். ஆமென். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்பதை நம்ம புரியணும், நாம் அதை அறியணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்பும் போது அதற்கான அறிகுறிய, அதற்கான அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். எகிப்திலிருந்து உங்களுக்கு விடுதலைன்னு மட்டும் ஆண்டவர் சொல்லல, எகிப்திலிருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் மட்டும் சொல்லல, கானான்ல கொண்டு போய் ஷேர் பண்றார். அல்லேலூயா. அந்த கானானை குறித்து ஆண்டவர் சொல்றார், அது பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசம். ஆண்டவர் அடையாளத்தை காட்டுறார் பாத்தீங்களா, இடத்தை சொல்றார் பாத்தீங்களா, அங்க எப்படி இருக்குன்னு சொல்றார் பாத்தீங்களா. அப்ப வெளியில வர்ற நமக்கு நிச்சயம் இருக்கு. எகிப்திலிருந்து வெளியில வர்ற இஸ்ரவேலர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அல்லேலூயா. எகிப்திலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்க இவர்கள் எங்கேயோ தெரியாத ஒரு இடத்தை நோக்கி செல்லவில்லை, ஆண்டவர் முன் குறித்த இடத்திற்கு நேராக செல்லுகிறார்கள். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு நேராக பிரயாணப்படுகிறார்கள். கர்த்தர் இவர்களுக்காக குறித்ததை பெறப்போகிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வதில் அப்படித்தான். நம்ம ஏதோ பாதை தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிற ஆட்கள் அல்ல, வழி தவறி வேறே ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம சென்று கொண்டிருக்கும் பாதை நமக்கு காண்பிக்கப்பட்ட அடையாளத்தின் அடிப்படையில், நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில், நமக்கு முன்பாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அந்த விசுவாசத்தோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க தான் எங்களை நடத்துறீங்கப்பா. ஆமென். எங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, நீர் எங்களை நடத்துகிறீர், நீர் எங்களை நடத்துகிறீர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் ஆண்டவர் பாருங்க ஒரு அடையாளத்தை கொடுப்பார். மேய்ப்பர்கள் ராத்திரி நேரத்தில் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் தோன்றி பாருங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு மட்டும் சொல்லல பாருங்க, தாவீதின் ஊருன்னு சொல்லியாச்சு. அப்ப பெத்லகேம் தான். ஆமா. அதுக்கப்புறம் ஒரு அடையாளம், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். அப்ப மேய்ப்பர்களுக்கு முன்னணை எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். அப்ப இவங்க அங்க இங்க நிச்சயம் வேண்டாம், அலையவே வேண்டாம், நேர பெத்லகேம்ல முன்னணை எங்க இருக்குன்னு ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க. போய் கரெக்டா அந்த பிள்ளைய துணிகளில் சுற்றி இருக்கிறத பார்த்தோன்னு பணிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியை தூதர்கள் பாடின பாடல்களை அங்கே சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாருங்க போற வழியிலலாம் இதை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் அங்கே என்ன கொடுக்குறாரு, ஒரு அடையாளம். நீங்க பார்க்க போகிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில காண கிடைக்காத ஒரு அரிய காட்சியை நீங்க பார்க்க போறீங்க. வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாள் பெற்றதாத ஒரு சந்தோஷத்தை நீங்க நினைச்சு போறீங்க, அனுபவிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கு அறிவிக்கப்படாத இந்த நற்செய்தி முதலாவது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அது அடையாளத்தோடு. ஹல்லேலூயா. மிக தெளிவாக தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய போறார். உங்க கண்கள் காண ஒரு அடையாளம், உங்க காது கேட்க ஒரு அடையாளம்,
ஆண்டவர் அதை காண்பிக்க போகிறார். வழி இதுதான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காண்பிக்கிறீர். இதுதான் என்று எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருகிறீர். எங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை, எங்களுக்கு முன்குறிக்கப்பட்டவைகளை, எங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவைகளை அடையாளத்தோடு இன்றைக்கு நாங்கள் காணப்போகிறோம். இது ஒண்ணு, நீ நம்ம மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்க போற. ஆண்டவர் பாருங்க, அவனை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லி ஒரு பெரிய மிஷன் அவன் கையில் கொடுக்கிறார். ஆனால் அவன் ஒரு தனி மனிதன். அவன் சொல்றான், எனக்கு ஒரு அடையாளம், இந்த தோல் மட்டும் பனியால நனைஞ்சிருக்கணும், இந்த பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும்ன்ற அப்படி இருக்கு. அப்ப மறுபடியும் கேட்கிறான் பாருங்க, இந்த தோல் மட்டும் நனையக்கூடாது, பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும். மறுபடியும் ஆண்டவர் அதை மாட்டி அணிஞ்சிறார், அடையாளத்தை காட்டுறார். இப்ப அவன் செய்ய போற வேலை ரொம்ப பெருசு, அவன்கிட்ட இருக்கிற கூட்டம் ரொம்ப கம்மி. அவன் மனசுக்குள்ள கொஞ்சம் எப்படி இருக்கு, தத்தளி பண்ணிச்சுது இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கையில் நான் அவர்களை ஒப்பு கொடுக்குறேன்னா இல்லையாங்கிறது மட்டும் அந்த கேம்புக்கு போய் நீ பாரு. அங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறத நீ கேளு. அல்லேலூயா. அதே மாதிரி இவன் போறான், அங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவன் கண்ட கனவை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். அல்லேலூயா. அப்ப இவன் கன்ஃபார்ம் பண்றான், ஓகே, கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை என்ன செய்ய போறாரு, கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மிக தெளிவா ஆண்டவர் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல கொஞ்சம் கூட டவுட் வராதபடிக்கு அடையாளத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட தத்தளிப்பு வராதபடிக்கு ஆண்டவர் மிக தெளிவா உங்களை கைட் பண்ணுவார். எப்படி கிதியோனுடைய டாஸ்க் ரொம்ப பெருசா இருந்துச்சோ, அவன் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெரிய காரியமா இருந்துச்சோ, அதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அவனால் சக்சஸ் பண்ண முடியாது என்பதை அறிந்த தேவன் அவனுக்காகவே அடையாளத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி ஏதாவது தேவைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அடையாளத்தை தருவார். உங்க மனது குழம்பக்கூடாது, தடுமாறக்கூடாது, அல்லது நீங்க இதை குறித்து பயப்படக்கூடாது, அல்லது 2 நினைவு வந்துடக்கூடாது என்பதை குறித்து உங்களுக்கு உள்ள ஒரு எண்ணம் இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் ஐயா. பெலிஸ்தியர்களை எதிர்த்து யுத்தத்திற்கு தாவீது செல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பதிவிடையெல்லாம் வச்சிரு, ஆனா அந்த முசுக்கொட்டை பூச்சியினுடைய இறைச்சலின் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் கிளம்பி போ, அப்பதான் நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு போவேன். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். வீரர்களோடு அவன் காத்திருந்தாலும், யுத்தத்திற்கு ஆயத்தமா இருந்தாலும், எதிரிகளை மேற்கொள்வதற்கு தயாரா இருந்தாலும் அடையாளம் ஒன்று இருக்கு. அந்த முசுக்கொட்டை பூச்சியின் சத்தம் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் போகணும், போனா வெற்றி. அல்லேலூயா. இதே போல் ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும், என் காரியம் வாய்க்குமா என்பதற்கு ஒரு அடையாளம் தாரும், இது தேவ சித்தமா என்பதற்கு ஒரு அடையாளத்தை தாரும், இது நீர் தரப்போகும் ஆசீர்வாதமா ஒரு அடையாளத்தை தாரும், எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜீசஸ் முடிவெடுக்க உதவி செய்வார், தேர்வு செய்ய உதவி செய்வார், தூங்குவதற்கு உதவி செய்வார். எங்கள் கண்கள் காண அப்படி ஒரு நல்ல அடையாளத்தை நீர் காண்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நல்ல அடையாளத்தை நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், அந்த அடையாளத்தை நாங்கள் எதிர்பார்த்து ஜெபித்திருக்கிறோம். நீங்க யாரெல்லாம் இந்த தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில் உம்முடைய வழி நடத்துதலை, உம்முடைய சித்தத்தை, நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அறிந்து கொள்ள, இவர்களை மற்றவர்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதை தெரிந்து கொள்ள ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று ஜெபித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அடையாளத்தை காண்பித்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.